ரைட் ஆங்கிள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கேட்டிருக்காரு. நெல்லுக்கு வந்து ஈரப்பதம் அதிகரிக்க சொல்லி திமுக தலைவர் மற்றும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து மத்திய அரசை வந்து கேட்டிருக்காரு. ஸோ அந்த கோரிக்கையை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதே மத்திய அரசுக்கிட்ட கேட்குறதுக்கு அவர் வந்து எது தடுக்குது, ப்ளஸ் வந்து அவர் தலைநிமிர எது தடுக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இவர் தான் வந்து மாநில உரிமையை வந்து காப்பாற்றுற மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கிறார் ஆக்சுவலாக நம்ம முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள். ஸோ இப்போது வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து விவசாயிகளுக்கு இவர் வந்து ரொம்ப பரிந்து மத்திய அரசுக்கிட்ட இவர் பேசுகிற மாதிரி காட்டிக்கிறாரு. ஸோ கடந்த காலத்தில் இவர் விவசாயிகளுக்கும் விவசாய நிலங்களுக்கும் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்றதை நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவில். ஸோ இந்த 4.5 ஆண்டு ஆட்சி காலத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பரந்தூர் விமான நிலையம் அப்படின்னு கேட்கும்போது இது பண்ணும்போது இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க ப்ரப்போஸ் பண்ண லேண்ட் வந்து ஒரு விவசாய நிலம். அந்த பரந்தூர் விமான நிலையம் அந்த ஏரியா அந்த இடத்து மக்கள் விவசாயிகள் தான் எல்லாமே. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அந்த போராட்டத்தை இவங்க கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கல. அதுக்கடுத்தது வந்து என்னென்னா வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி செய்யாறில் வந்து சிப்காட் லேண்ட் எடுக்கிறதுக்காக இது பண்ணும்போது ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க அப்படின்றதுக்காக அந்த ஃபார்மர்ஸ் மேலே குண்டாஸ் போட்டாங்க. தேர்டு வந்து இதே என்எல்சிக்காக நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனுக்காக லேண்ட் எடுக்கும்போது நெய்வேலியில் விளைஞ்சிருந்த நெல்மணிகளை அந்த க்ராப்ஸை வந்து டிஸ்ட்ராய் பண்ணாங்க இந்த அரசு. இவங்க வந்து இந்த டைமில் வந்து நாங்கள் விவசாயிகளுக்காக நாங்கள் வந்து மத்திய அரசுக்கிட்ட வந்து பரிஞ்சு பேசுகிறோம் அப்படின்னு கேட்குறதே முதல்ல தப்பு. ப்ளஸ் வந்து அதை வந்து எடப்பாடி அவர்கள் வந்து இது கேட்க மாட்டாரா அப்படின்னு கேட்குறது அதை விட ரொம்ப தப்பு ஆக்சுவலாக. நம்பர் 1. நம்பர் 2, இந்த இஷ்யூ பற்றி பார்த்தோன்னா நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோன்னா அந்த நெல்மணிகளுக்கு ஈரப்பதம் அதிகமான அந்த ஈரப்பதம் வந்து அதிகமான அந்த ஈரப்பதமோட ஸ்லாப் வந்து அதிகம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஆக்சுவலாக அதை கொள்முதல் பண்ணுறதுக்கு. ஸோ ஏன் அப்படி கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக பெஞ்ச மழையில் நிறைய வந்து நெல்மணிகள் வந்து மழையில் நனைஞ்சிருச்சு. ஆக்சுவலாக நெல் வந்து நனைஞ்சிருச்சு. ஸோ அது வந்து அதை விட அது வந்து ப்ரிஸ்கிரைப்ட் அந்த ஈரப்பதத்தோடு அதிகமாக போயிருக்கலாம். ஸோ அந்த நெல்மணிகள் வந்து விவசாயிகளால் செல் பண்ண முடியல கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அதனால் இவர் வந்து அதை கேட்குற மத்திய அரசுக்கிட்ட அது ஸ்லாப் வந்து அதிகம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ நம்ம இவரோட ஆட்சி காலம் 4.5 வருஷத்தில் எடுத்து பார்த்தோன்னா நிறைய பில்டிங்ஸ் நிறைய திங்ஸ் கட்டியிருக்காரு. எல்லாத்துக்கும் இவங்க அப்பா பேர் கலைஞரோட பேர் வச்சுருக்காரு. அந்த மாதிரி ஏதாவது வந்து நெல்லை பாதுகாக்கிறதுக்காக ஒரு குடோன் ஒன்று கட்டியிருக்கலாம். அவர் கட்டலை. 4 வருஷம் கோட்டை விட்டுட்டு கடைசி ஒரு 6 மாதத்தில் வந்து இவர் வந்து அந்த நெல்லை ஒழுங்காக கொள்முதல் பண்ணாமல் மழையிலையும் ப்ரிப்பேர்ட்னஸ் இல்லாமல் இவருக்கு கோட்டை ஓட்டுட்டு கடைசியில் வந்து மத்திய அரசுக்கிட்ட நான் பரிந்துரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவர் பண்ணுறதே முதல்ல தப்பு. இதில் எடப்பாடி வேறு வந்து கேட்டிருக்கிறது அதை விட மிகப்பெரிய தப்பு ஆக்சுவலாக. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, இவர் வந்து 4.5 வருஷம் வந்து ஒழுங்காகவே ஆட்சி பண்ணாமல் நிறைய பிரச்சனைகள் தமிழ்நாட்டிலே இருக்குது. இவர் வந்து அதை ஒழுங்காக பண்ணாமல் சும்மா எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசுக்கிட்ட வந்து நாங்கள் ஒரு லெட்டர் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு இல்லை ஏதோ ஒரு கோரிக்கை மாதிரி வச்சுட்டு அவங்க அதை பண்ணலன்னொடனே இவங்க அதை பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி தமிழக மக்களை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு திருப்பி விட்ற வேலையை பார்த்துட்ருக்காங்க. இவங்க அரசியலே இது தான். தமிழக மக்கள் அதாவது என்னென்னா வந்து தமிழக மக்களுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நடுவில் நின்று தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிவிட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தமிழக மக்களுக்கு வந்து எதிரானதுன்னு சொல்லி ஒரு மாயபிம்பம் மாயபிம்பம் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கீம்ஸும் இவங்களுக்கும் மக்களுக்கு போக மாட்டேங்குது. இவங்களும் ஒழுங்காக ஸ்கீம்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ மக்களை ஒரு குழப்பமான நிலையிலேயே இவங்க வச்சுருக்காங்க. ஸோ இதை தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இதுதான் இந்த வீடியோவோட நோக்கம். நன்றி, வணக்கம்.